அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சது, சரி ரைட்டு, புறக்கணிச்ச மூலமா என்ன சாதிச்சீங்கன்னு இன்னைக்கு உங்களை கேள்வி கேட்கறாங்கல்ல. புறக்கணித்து ஒட்டுமொத்தமா உங்க ஓட்டுல கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட ஓட்டை திமுக கொண்டு போய் போட்டிருக்கீங்க. இதுதான் புறக்கணித்ததன் சாதனையா? வெற்றி பெற்றதன் மூலமாக என்ன சாதிச்சு போறாங்கன்னு சொல்லுங்க. திமுக வெற்றி பெற்று அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட சார் அசெம்பிளில என்ன சார் மக்கள் பிரதிநிதியா ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, என்ன சாதிச்சீங்க? ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ மறந்துட்டாரு. இந்த ஒரு எம்எல்ஏ வந்ததான் ஆட்சி நீடிக்கிற நிலை இல்ல. என்ன பிரச்சனை ஒண்ணுமே சரி. இப்ப எதுக்காக விக்ரவாண்டி எலெக்ஷனே வைக்காம இருக்க முடியும்? நீங்க புறக்கணிச்சிட்டீங்கன்றதுக்காக வேற யாரும் போட்டிடாம இருக்க முடியும்? இல்ல நீங்க கேளுங்க மேடம். இல்ல அதிமுக ஓட்டு திமுக போறது உங்களுக்கு ஒரு சிக்கலா தெரியலையா? இது வந்து இதை அச்சீவ் பண்றதுக்கு தான் நீங்க வந்து புறக்கணிச்சீங்களான்ற கேள்வி உங்கள்கிட்ட வராதா? இல்ல நான் கேக்குறேன் மேடம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்ன நடந்ததுங்க? அதிமுக 2ஆம் இடம். இப்ப டெபாசிட் போச்சு திமுகவுக்கு, வென்றாரு. அதுக்கு முன்பாக அம்மா நின்ற போது திமுக போட்டி இல்ல. ஆமா. அப்ப கூடுதலா 89% வாக்கு பதிவாச்சுங்க. ஆமா. அப்ப திமுக வந்து அதிமுக வந்து சொல்லுவீங்களா? ஆமா ஆமா. அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர்ல நின்ற போது திமுக ஓட்டு உங்களுக்கு போச்சு மாட்டுக்கிறது. ஏன்னா அரித்மெட்டிக்ஸ் கணக்கு சொல்லுது சார், நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். அப்போ இல்ல ஜெயலலிதாங்கிற ஒரு டால் லீடர் நிக்கும் போது அதுல வந்து திமுக பல்வேறு காரணங்களுக்காக புறக்கணிக்கும் போது அவங்களுக்கு எல்லா தரப்பு மக்களும் ஓட்டு போடுறதுங்கிறது வேற. இன்னைக்கு நீங்க வந்து நின்றுந்தீங்கன்னா அந்த 60,000 70,000 ஓட்டு உங்களுக்கு வந்திருக்குமா இல்லையா? இப்ப பாமகக்கு வந்து இவ்வளவு வந்தது உங்களுக்கு வந்திருக்குமா இல்லையா? மேடம் வாக்கு வந்திருக்குங்க. ஆபரேஷன் சக்சஸ் பேசுறது க்ளோஸ் மாதிரி தேர்தல் வெற்றி இதுவரை திமுக அளித்த வாக்குறுதியெல்லாம் மக்களுக்கு தோல்வி மேடம். மக்களுக்கு தான் தோல்வி. திமுக வெற்றி எப்பவுமே மக்களுக்கு அளித்த வாக்குறுதி எல்லாம் காணாம போச்சு. நீங்க அதிமுக என்ன சொல்லுச்சுங்க? இந்த தேர்தலில் போட்டியிட்டால் ஈரோடு கிழக்கை விட மோசமான ஒரு சூழ்நிலையை திமுக உருவாக்கும், அந்த அராஜக போக்கை கண்டித்துதான் நாங்க போட்டி இல்லைன்னு சொன்னாங்க. எந்த காரணமும் சொல்லல. போட்டி இருந்தா வாக்கு கூடுதல் வாங்கியிருக்க வெற்றி பெறுங்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் திமுகவுடைய இந்த அராஜக போக்கை கண்டிக்கிற வகையில் மட்டுமல்ல மக்களுக்கு அம்பலப்படுத்தணுங்க. இரண்டாவது விஷயம் வந்து இந்த தேர்தலில் வென்று ஒரு ஆட்சி பிடிக்க போறது இல்ல, அரசியல் மாற்றம் நடக்க போறது இல்ல. அதனால அதிமுக மிக தெளிவா அறிவிச்சது. ஏற்கனவே ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களும் புதுக்கோட்டையில தேர்தல் புறக்கணிச்சாங்க, ஆர்கே புறக்கணிச்சாங்க, அம்மா 5 தேர்தல் புறக்கணிச்சாங்க, நிறைய பேசிட்டோம். அப்போ இது போன்று இருக்கிற போது அதிமுக மட்டுமே இந்த கேள்வி கேட்கறதுனால நான் சொல்றேன், இது அதிமுக எந்த பாதிப்பும் இல்ல. இந்த தேர்தல் வந்து ஒரு மாசம் கழிச்சு பாருங்க, இது மறந்து போய் அடுத்த பிரச்சனை போயிடுவாங்க. இப்போ கடந்த ஒரு மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கள்ளச்சாலை விஷயம் பேசணும், ஆம்ஸ்டாங் விஷயம் பேசணும். ஆனா இது எல்லாமே மக்கள் மறந்து வாக்களிச்சுக்கலாம் திமுக சொன்னா என்ன காரணம் பாருங்க. ஆளுங்கட்சியினுடைய அந்த முழு வேகம் ஒவ்வொரு வாக்காளர் மத்தியும் செல்லுங்க. அது அவருடைய தாக்கம் தான் வெற்றி பெற்று இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு என்பதா இடைத்தேர்தல் வந்தாலே மக்கள் மகிழ்ச்சிவாங்க. அது ஊர் பேரு விக்கிரவாண்டி, மக்கள் வாக்குகளை விக்கிறாங்க மாதிரி பயப்பட்டாங்க திமுகவுல. அதனால அதிமுக இந்த தேர்தலில் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்ததுங்க. ஜனநாயகம் தோற்றது, பணநாயகம் வென்றது என்று கருணாநிதி சொல்லுவாரு. அதுதான் உண்மை. இல்ல அம்மா தொடர்ந்து வெற்றி பெற்ற போதும் இதே வார்த்தை சொன்னாங்க. இல்ல அதான் நான் சொல்றேன். இல்ல அதுதான் இப்ப இடைத்தேர்தல் அப்படிங்கிறது இப்ப பாமகவும் அதே சொல்லிருக்கலாம்ல, நாங்களும் போட்டிட்டு போட்டோம், யாருமே போட்டியிடலன்னா நீங்க திமுகவுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குற மாதிரி தானே ஆகுது. மேடம் பெண்ணாகரத்துல பாமக போட்டிட்டு அதிமுக கெப்பாசிட்டி இடைத்தேர்தல் இதே மாதிரி சமுதாய ரீதியா பேசி வாக்கு வாங்கி மிகப்பெரிய 44 வாங்கினாங்க. அதற்கு பிறகு இனிமேல் இடைத்தேர்தலே வேண்டாம் என்று புறக்கணிச்சாங்க. அதாவது 2ஆம் இடத்துல யார் வந்து வாக்கு வாங்கினா அவர்கள் வெற்றி பெற்று அவர்களை வெற்றி பெற்றுதான் அதிக சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு அனுபவம் கொண்டவர்கள் ஏன் போட்டுட்டாங்க? அது காரணம். அதாவது இது அதிமுகவுக்கு நீண்ட அனுபவம் உண்டு. அதனாலதான் திமுக திருமங்கலத்தை ஆரம்பிச்சது, ஈரோடு கிழக்கு, இப்ப அடுத்து விக்கிரவாண்டியா மாறி அவ்வளவுதான். சார் இப்படி புரிஞ்சுக்குவா, அதிமுக வாக்காளர்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, இல்ல 3 ஆப்ஷன் இருக்கு. வந்து திமுக ஓட்டு போடலாம், பாமக ஓட்டு போடலாம், நாம் தமிழர் ஓட்டு போடலாம், இல்ல நோட்டாக்கு ஓட்டு போடலாம். இப்போ வந்து நாங்க திமுகக்கு போட்டாலும் போடுவோமே ஒழிய பாமகக்கு போட மாட்டோம் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்காங்களா உங்க ஆதரவாளர்கள்? பிஜேபி கூட்டணிக்கு போடக்கூடாது அப்படின்னு இருக்காங்களா? திரு சஃபி சொன்னது போல. இல்ல அவரு பிரியன் சார் சொன்ன விஷயம் எல்லாம் சில விஷயம் உண்மைதான். அதாவது 31 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட கட்சி. அந்த 31 ஆண்டு காலத்துல அதிமுக முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிற போது 100% மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அரசு ரீதியாக விளம்பரம் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த தேர்தலில் ஓட்டே போடக்கூடாது யாரும் அதிமுக சொன்னா அது வந்து அவதான் போயிருங்க. ஏன்னா வாக்களிக்க வேண்டாம்னு சொல்லல.
யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லல. அப்போ எப்படி பிரிஞ்சு எப்படி சொல்றீங்க? அது நான் சொல்ல முடியாது. அவங்க விருப்பம் தான். அப்போ இது வந்து திமுக போறாங்களா? இல்ல சார், எப்படி பிரிஞ்சுன்னு ஈஸியா சொல்லலாம். அதான் சொல்றேன், நான் 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள தேர்தலோட ஒப்பிடுறேன். நாடாளுமன்ற தேர்தலில் பாமக அங்க 32,000 ஓட்டு வாங்குது, இன்னைக்கு 56,000 ஓட்டு வாங்குது, 24,000 ஓட்டு கூட. இந்த 24,000த்துல நீங்க இன்னொரு 4,000 5,000 கூட ஏதோ புது வாக்கு எண்ணிக்கை அதிகரிச்சது ஏதோ பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. 20,000 ஓட்டு எங்க இருந்து வந்துச்சு? உங்க ஓட்டு சாலிடா? திராவிட முன்னேற்ற கழகம் இதே விக்கிரவாண்டி தொகுதியில 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் 72,000 ஓட்டு, இன்னைக்கு 1,26,000 ஓட்டு, 50,000 ஓட்டு கூட. எங்கன்னு வந்துச்சு? பொதுமக்கள் வாக்களிச்சிருப்பாங்க, அது ஒரு பகுதி வச்சுக்கோ, ஒரு 15,000 ஓட்டு கழிச்சிருங்க, மிச்சம் 40,000 ஓட்டு எங்கன்னு வந்துச்சு? உங்க ஓட்டு தானே. விக்கிரவாண்டி தொகுதியில உள்ளூர் மக்கள் வந்து அவர்களுக்கு யார் சரியான வேட்பாளர் நினைச்சுக்கலாம், உள்ளூர்காரன் நினைச்சுக்கலாம். இவங்க எப்படி 18 மாசத்துல அடுத்த அரசு நடக்கும்போது இவருக்கு மாற்றி போட்ட பிரயோஜனம் நினைச்சுக்கலாம். ஏதோ காரணம் இருக்கலாம். இப்ப தந்தி டிவில காலையில நான் தான் பங்கெடுத்தேன். ஒவ்வொரு பகுதி வாரியா பிரிச்சு சொன்னீங்க. ஒவ்வொரு பகுதி வாரியா எவ்வளவு வாக்கு அதிமுக, திமுக, பாமக, நாம் வரிசை சொன்னீங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப 2,000 வச்சுக்கேன். இப்ப அதிமுக வாக்காளர் வந்து வாக்களிக்க மாறி போட்டா நாளைக்கு அவங்க ஏதாவது ஒரு காரணம் பண்ணிக்கலாமுங்க. அந்த உள்ளூர் சிவா வெற்றி பெற்றால் நமக்கு இந்த நன்மை கிடைக்கும் சொல்லி இப்ப நேரடியா எல்லாம் பேசிருப்பாங்க. ஏன்னா ஒரு இடைத்தேர்தல் போது பரஸ்பரம் ஒரு மக்களை 4-5 மாதிரி சந்திப்பது சொல்லுவாங்க. அதனால ஏதாவது ஒரு வாக்குறுதிகள் உள்ளூர் தேவைகள் பூர்த்தி கிடைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முடிவுகளை ஒரு சூழ்நிலை கருதி எடுப்பது வழக்கம் தான். அதிமுக திமுக ஆட்சி காலத்துல இடைத்தேர்தல் எல்லாம் நடந்து உண்டு. அதனால இதை வந்து அதிமுக சொல்லி போட சொல்ல, திமுக கூடுதலா வாக்கு போடணும்னு சொல்ல, இல்ல பாமக போடான்னு சொல்ல, இண்டிபெண்டன்ட்டா முடிவெடுத்து சுதந்திரமா மக்கள் முடிவெடுத்திருக்காங்கன்றீங்க. அதுதான் உண்மை. சுதந்திரம் மக்கள் முடிவெடுத்து அதிமுக முடிவெடுத்தோலிய கட்டுப்பாடா நிபந்தனையா நிச்சயமா கிடையாதுங்க. இப்ப இந்த விஷயம் சொன்னீங்க, அம்மாவுடைய படத்தை பயன்படுத்தாங்க நீங்க. அதிமுக பொறுத்தவரையில எம்ஜிஆர், அம்மா, இன்னைக்கு எடப்பாடியார், இந்த 3 பேருடைய படத்தை பயன்படுத்தி இன்றைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் சொன்னால் மட்டும் தான் ஓட்டை கிடைக்குங்க. முழு ஓட்டு வாங்கணும்னு சொன்னா இவர் சொன்னா மட்டும் தான் கிடைக்கும், சொன்னா மட்டும் இப்படிதான் பிரியுங்க. அப்ப இதுதான் கோட்பாடு வழிய. வேற சிந்தனைகள் அவங்க போனதில் பேசுவாங்க, அது அதிமுகவுக்கு கவலை இல்லைங்க. ஓகே திருப்பி நான் அவர் பேசவே இல்லை, நான் அவர்கிட்ட போயிட்டு வந்துட்டோம். திரு வன்னியரசு, இது வந்து இந்த முடிவு, இந்த எலெக்ஷன்லாம் வச்சு 2026 கணிக்கிறது ரொம்ப ப்ரீமெச்சூர்ல, இது இப்படிதான் சொல்லிட முடியுமா? இல்லை, இந்த தேர்தலே இடைத்தேர்தலே மருத்துவர் ராமதாஸ் அவருடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா, இது வந்து சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ திமுக வெற்றி பெற்றதால இதுதான் சமூக நீதிக்கான ஆட்சின்னு அவர் வந்து ஏற்றுக்கொள்ளணும். கீழே விழுந்தாலும் அவருக்கு மீசையில் மண் ஓட்டாத மாதிரி ஒரு 2 பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க ஒரு 13 இடத்துல நடந்திருக்கு. மேற்கு வங்கம், ஜார்க்கண்டு, பீகார், பஞ்சாப், இமாச்சல பிரதேச், இதில் 13 இடங்களில் நான் இந்தியா கூட்டணியில் 10 இடங்கள் நீங்கள் வெற்றி பெற்றிருக்குது. அதில் குறிப்பாக இதில் என்ன சொல்ல வரோம்னா, மதவெறியோ சாதி வெறியோ இங்கே எடுபடாது அப்படிங்கிறது தான் வந்து இதில் மக்கள் கொடுத்த தீர்ப்பு. ராமர் பேரில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணீங்க, பைசாபாத்தில் வந்து உங்களுக்கு வந்து தோல்வியை வந்து நீங்கள் சந்திச்சிங்க. அதே இது நீங்கள் வந்து இங்கே வந்து உத்தரகாண்டில் நீங்கள் பத்ரிநாத் கோவிலில் அதே இடத்துல வந்து நீங்கள் வந்து தோல்வியை சந்திக்கிறீங்க. பாமகவும் அதே மாதிரி தான் ஒரு சாதி வெறியை அல்லது சாதிய அடையாளத்தை முன்னிறுத்துறதுனால உங்களுக்கு வந்து அவங்களுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது மதவெறியும் சாதி வெறியும் வந்து எப்பயும் ஒரு இன்க்ளூசிவ் பாலிசி அல்லது அந்த பொலிட்டிக்கை நம்ம கொடுக்கும்போது மக்கள் எல்லாரையும் அரவணைப்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. மருத்துவர் அவர்களுடைய 2 அறிக்கை ரொம்ப முக்கியமான அறிக்கை. நீங்கள் வந்து இந்த தேர்தலில் ஒரு அறிக்கை முழுக்க திமுக எப்படி வன்னியர்களுக்கான எதிரான கட்சி அப்படிங்கிறது ஒரு அறிக்கையாக கொடுத்தாரு. அதை ஏற்றுக்கொள்ளலாம், அது வந்து எடுபடலை. அவள் வன்னிய மக்களும் அவரை ஏற்றுக்கொள்ளலை, அது பாமகவை வந்து அங்கீகரிக்கலை. இன்னொரு அறிக்கையில் வந்து தலித்துகளுக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து கொடுத்தாரு, அதையும் வந்து ஏற்றுக்கொள்ளலை. நான் அவர் குறைச்சி மதிப்பிட்டிருக்காக இல்லை அவங்க வந்து அவமானப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. இருக்கிற அரசியலுடைய சூழல் கருதி முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த 3 ஆண்டுகள். அப்ப நீங்க இந்த தேர்தல் முடிவை வச்சு 26ல திமுக ஆட்சி தான் சொல்றீங்களா? கட்டாயம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. 26ல அதிமுகவே போட்டியிடாத ஒரு தேர்தல் முடிவை வச்சு எப்படி சொல்ல முடியும்? போன முறை அதிமுக தானே போட்டியிட்டது.